பாவக்காயை இந்த மெத்தடில் இந்த காம்பினேஷனில் சமைச்சு பாருங்கள். பாவக்காய் சாப்பிடாதவங்க கூட சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். கேட்டு வாங்கி சாப்பிடக்கூடிய அளவு சுவையாக இருக்கும். அதுக்கு நீங்கள் பாவக்காய் வந்து ஒரு 1/4 கிலோ எடுத்தீங்க அப்படின்னா நல்லா கட் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு அதை அரிசி கழுவின தண்ணி இருக்கு இல்லையா, அரிசி கழனின்னு சொல்லுவோம், அதில் சேர்த்துருங்க. இதை நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன். பாவக்காய் அரிசி கழனியில் போட்டிங்க அப்படின்னா கசப்புத்தன்மை கம்மியாகும். அதே போல் அடுத்ததாக எவ்வளவு பாவக்காய் துண்டுகள் இருக்கோ, அதாவது ஒரு கிண்ணம் பாவக்காய் நறுக்கினது இருக்குது அப்படின்னா ஒரு கிண்ணம் அளவுக்கு சம அளவில் வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இது ரெண்டும் ஈக்குவலாக சேர்க்கும்போது சுவை அட்டகாசமாக இருக்கும். எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து அதில் நல்லா தாளிதம் பண்ணிவிட்டு வெங்காயமும் பாவக்காயும் நல்லா வதங்கணும். நம்ம தாளிதம் பண்ணின அந்த எண்ணெயில் இந்த வெங்காயம் பாவக்காயை நல்லா வதக்கிடுங்க. நல்லா வதக்கி பாதி அளவுக்கு வெந்துடணும். இப்போ பார்த்திங்கன்னா பாதி அளவு நல்லா வெந்தமாக இருக்கும். சில டைம் நல்லா ரோஸ்டான மாதிரி கூட இருக்கும். அந்த மாதிரி வெந்துருச்சு அப்படின்னா தொக்கு வந்து சீக்கிரமாக கெடாது, வச்சிருந்து சாப்பிடலாம், சுவை அட்டகாசமாக இருக்கும். இந்த மாதிரி வெந்ததுக்கப்புறமா 2 ஹீப் டீஸ்பூன் அளவுக்கும் சாம்பார் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துருக்கேன். இந்த சாம்பார் மிளகாத்தூள் செட்டிநாடு ஸ்நாக்ஸ் ஆன்லைனில் கிடைக்கும், வேணும்னா வாங்கிக்கலாம். ஒரு சின்ன எலும்பிச்சம்பழ அளவு புளி எடுத்து நல்லா ஊற வச்சு கரைச்சிட்டு வடிகட்டி சேர்த்துக்கோங்க. உப்பும் புளியும் சேர்த்து ஊற வச்சு கரைச்சி நான் அதில் சேர்த்துட்டேன். மஞ்சப்பொடி வேணும்னா கொஞ்சோண்டு சேர்த்துக்கோங்க. உப்பும் புளியும் சேர்த்து ஊற வைக்கும்போது கரைக்கிறது ஈஸியாக இருக்கும். இந்த தக்காளி, உப்பு, புளி, மிளகாத்தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. தேவைப்பட்டால் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கும் தண்ணி சேர்த்துக்கலாம். பாவக்காய் ஏற்கனவே எண்ணெயில் நல்லா வெந்துடுச்சு, அதனால் வேகிறதுக்கு லேட் ஆகாது. வேணும்னா 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்து இந்த மிளகாய் பொடி, தக்காளி, வெங்காயம் எல்லாத்தையும் நல்லா சுருண்டு வர அளவுக்கு விட்டுருங்க. ஒரு 3-4 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் மூடி போட்டு குக் பண்ணிவிடுங்க. குக் பண்ணிட்டீங்கன்னா நல்லா வெந்துடும். தண்ணி சேர்க்காமையே நம்ம குக் பண்ணுறதுனால சீக்கிரமாக கெட்டும் போகாது. இதை நல்லா சுருள விட்டுருங்க. அந்த எண்ணெயில் நல்லா சுருண்டு வந்துருச்சு. இந்த அளவுக்கும் சுருண்டு வந்துருச்சு அப்படின்னா சூப்பராக இருக்கும், அட்டகாசமாக இருக்கும். தேவைப்பட்டால் ஒரு சின்ன துண்டு வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லம் சேர்த்திங்கன்னாலுமே இது நல்லா பேலன்ஸ் டேஸ்ட்டில் கிடைக்கும். இந்த மாதிரி சமைக்கும் போது பாவக்காய் நமக்கு கசப்பே தெரியாது. சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிடும்போது அட்டகாசமாக இருக்குங்க. அது ஒரு வேறு லெவல். இந்த டேஸ்ட்டு சொல்லவே முடியாது, அந்த அளவு சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ரெசிபி இந்த பாவக்காய் மசாலா. கொஞ்சோண்டு நெய் போட்டுட்டு சூடான சாதத்தில் இந்த பாவக்காய் மசாலா ஒரு கரண்டி போட்டு சாப்பிட்டு பாருங்கள். திரும்ப திரும்ப அதையே போட்டு சாப்பிடுவீங்க. அந்த அளவு சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இதை அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா ஒரு வாரம் 10 நாளைக்கு கூட கெட்டும் போகாது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. பாவக்காய் சாப்பிடாதவங்க இனிமேல் விரும்பி சாப்பிடுவாங்க. பாவக்காய் கிருமி நாசினி, அதே போல் ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே நல்லது. வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.